அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் நல்லது நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஒட்டுமொத்த உறவுகளும் மன கஷ்டத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய உறவுகளை இழந்துட்டோம். நிறைய உறவுகள் காணாமல் போயிருக்கிறாங்க. அதோடைய இருக்கிற உறவுகள் ரொம்ப மன கஷ்டத்தில் மன வேதனையோடு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம், அதாவது குடும்ப உறவுகளோட தொடர்பு கொள்ள முடியலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அநேகமான பேருக்கு இருக்குது. எப்பயுமே நாம் எங்கே இருந்தாலும் எங்கள் குடும்பம் முக்கியம். குடும்பத்துக்கு கட்டாயமாக நம்ம பேசிக்கிருவோம். எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். அதே தாண்டி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் அப்படி தான். எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் கூட நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியாட்டி கூட நம்ம கஷ்டப்படுவோம், கவலைப்படுவோம். அப்படி இருக்கும்போது இப்போ முழு நாடும் இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தோட தொடர்பு கொள்ளலையே அப்படிங்கிற அந்த வேதனை வலி சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை. அந்த வேதனையில் நானும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் இப்போ நேற்றுலேருந்து ஒரு சில இடங்களுக்கு தொலைத்தொடர்பு கிடைச்சிருக்குது. நிறைய இடங்களுக்கு இது பேச கிடைக்கல. எனக்கு குடும்பத்துக்கு பேச கிடைக்கலையே, நான் பேசலையே, 3 நாள் பேசலை, 4 நாள் பேசலை, எல்லோரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டேன். அதாவது மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. அநேகமான இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தொலைத்தொடர்பு கிடைச்சாலும் கூட மின்சாரம் கிடைக்காத ஒரு காரணமும் கூட இருக்கலாம். குடும்ப உறவுகளோட தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ அதனால் எப்படியும் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த நேரத்தில் எப்படியாவது எல்லாருமே அவங்கவுங்களோட உறவுகளோட பேசி உறவுகளோட நிலவரம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காக நானும் அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்குன்னு சொல்லி நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் மட்டும் குடும்பத்தோட தொடர்பு கொள்ள முடியும்னு வேதனைப்படல. இலங்கையில் இருக்கிற உறவுகளோட பக்கத்து ஊரில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், கொழும்பில் வேலை செய்யக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதேசத்துலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்து இன்றைக்கி எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே எதிர்பார்க்கல இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் நாட்டுக்கு வரும்னு சொல்லி. இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கடந்து போவோம். குடும்பமான வரைக்கும் குடும்ப உறவுகள் தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும். எனவே இந்த நேரத்தில் எல்லாருமே குடும்பமான வரைக்கும் கவனமாக இருங்க. கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கி சுமூகமான ஒரு நிலை ஒன்று இன்றைக்கி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுமூகமான ஒரு நிலை கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்வோம். நன்றி உறவுகளே.